அக்ஷயா இவன் எதுக்குடி பாடுறான்? முதல்ல நான் சொன்னல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு, நீ தான் அதை கேட்கவே இல்ல. இப்போதான் அந்த பையனை கூட்டிருக்க டேப் எடுத்துட்டு வரேன், சரியா? அண்ணாமலை என்ன சொன்னான்னு கேட்டுக்கலாம். சரி, எழுது தொலைப்போ. அவன் கிட்ட வரத்துக்கு முன்னாடியே சீக்கிரமா எழு. சரிடி. டே தம்பி, சாரிடா ராஜா, தெரியாம உன்னை கட்டிட்டேன்டா. நல்ல பையன்ல. சாரி, அக்கா உன்னை அவுத்து விட்டுடுறேன். இப்ப அக்கா ஒரு உண்மையை கேப்பனா அழகா சொல்றியான், சரியா? உன் கப்பல் மானம் ஏற போகுது. இல்ல உன் மானம் கப்பல் ஏற போகுது. உங்க கல்யாணமே செல்லா கல்யாணம் ஆயிடுச்சு. உன் கல்யாணம் செல்லா கல்யாணம் ஆயிடுச்சவா? சார், என்ன சார் ஆச்சு? தண்ணிக்குள்ள விழுந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு மேடம். எங்கப்பா அதை எடுப்பா, கொண்டா. இங்க பாருங்க மேடம், எல்லாமே அழிஞ்சு போச்சு. இனிமேல் இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. வாடா 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 முட்டை மாடா. 100 கல்யாணத்துல பதிவா இருந்தது. இந்த லெஜரே நனைஞ்சு போச்சு. நான் கவலைப்பட்டு இருக்கேன். இதோட ஆபீஸ் போனா எனக்கு வேலை இருக்குமா இல்லையானு தெரியாது. இதுல இன்னொரு தடவை உனக்கு கல்யாணம் பண்ணணுமா? கல்யாணம் எங்க ஆபீஸ் பக்கம் வந்து அவ்வளவுதான். என்ன என்ன நீங்க ஒரு ஆபீசர் மாதிரியா பேசுறீங்க? ரவுடி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீ மட்டும் ஆபீசர் சட்டையை பிடிப்ப, நான் வந்து வேடிக்கை பார்க்கணுமா? டியூட்டில இருக்க கவர்மெண்ட் ஆபீசரை சட்டையை பிடிக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியாதா? நான் மட்டும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வச்சுக்க, அவ்வளவுதான். அவனை தூக்கி உள்ள வச்சிருவாங்க. ஜாக்கிரதையா இருந்துக்க. இனிமே உனக்கும் முத்தரசுக்கும் கல்யாணம்னு ஒண்ணு நடக்குமாங்கிறதே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இப்படி பேசிட்டு இருப்ப? எனக்கு சாபம் வேற குடுக்கறியா நீ? இப்படி ஒரஞ்சனா? மறுபடியும் அடிங்கடா மேலத்தை. ஸ்வேதா, என்ன ஸ்வேதா, எதுக்கு இதெல்லாம் பண்ற? எப்பவுமே நாம நினைக்கிற நினைப்புக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அதனால நான் தினமும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க போறேன். அப்போ கல்யாணம் எனக்கு நடந்துரும்ல? சொல்ல அக்ஷயா, எனக்கு கல்யாணம் நடந்துரும்ல? என்ன ஸ்வேதா தேடுற? அந்த காயினுங்க, அதுல எனக்கும் முத்தரச மாமாவுக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு மறுபடியும் காயின் போட்டு பார்க்க போறேன். அதுல சாமி வந்துச்சுன்னா கல்யாணம் நடக்கும்ல? ஏன்னா அந்த காயின் சொன்ன விஷயம் எல்லாம் நடந்திருக்கு. கண்டிப்பா நடக்கும். கொஞ்ச நேரம் எதையும் யோசிக்காம பேசாம இரு ஸ்வேதா. யோசிக்காம என்ன பண்றது? போய் மூலையில முக்காடு போட்டுக்கிட்டு நான் தோத்து போயிட்டேன்னு உட்கார சொல்றியா? அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது. நிச்சயமா நான் விட மாட்டேன். நீ சொல்றத கேக்குறதுக்கு நான் ஆள் இல்ல. எங்க அந்த காயின்? எங்க வச்ச? எனக்கு கல்யாணம் முத்தரச மாமாவோட நடக்கணும். நடக்குமா நடக்காதா?
பாத்தியா பாத்தியா, எனக்கும் முத்தரசு மாமாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு விழுந்திருக்கு. ஸ்வேதா, நான் சொல்றத கேட்டா உனக்கு கோவம் தான் வரும். இந்த காயின் சொல்றதெல்லாம் நம்பாதடி. இது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் ஏதாவது குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். மாமாவுக்கு அந்த வீணா போன வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் சுத்தமா இல்ல. ஆனா அவ மாமா தான் நம்மள கல்யாணம் பண்ணிப்பாருன்னு மலை அளவு நம்பிக்கிட்டு இருக்கான். அந்த நம்பிக்கையால தாண்டி ஒவ்வொரு தடவையும் நான் தோத்துக்கிட்டு இருக்கேன். இனிமே நானும் நம்புறேன். நடக்காத ஒரு விஷயத்த அவ நம்புறதுக்கு தயாரா இருக்கும் போது நான் இதுக்கு நம்ப கூடாது. இன்னொரு தடவை நான் இந்த காயினை போடுறேன். வேண்டாம் ஸ்வேதா, 3ஆவது தடவை எப்ப போட்டாலும் ஏதாவது ரிசல்ட் தப்பா தான் வரும். போடவே வேண்டாம் ப்ளீஸ். 2 தடவை விழுந்துருச்சுல. இல்ல, எனக்கு இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சாகணும். போட்டே தீரணும். போட்டே தீருவேன். என்ன சொன்ன நீ? 3ஆவது தடவை ஏதாவது ரிசல்ட் ராங்கா வந்துரும். இனிமே ராங்ங்கிறது என் டிக்ஷனரியிலேயே இருக்காது. எல்லாமே ரைட்டா தான் இருக்கும். இப்ப பாத்தியா, இப்ப நான் ஆடுறேன்டி. எனக்கும் மாமாவுக்கும் தாண்டி கல்யாணம் நடக்கும். பாக்கலாமா? பாக்கலாமாடி? ஸ்வேதா, காயின் விழுந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா எந்த காயின் விழுந்ததுன்னு நீ பார்க்கவே இல்லையே ஸ்வேதா. உன்னை நினைச்சா பரிதாபமா இருக்கு. நல்லா தேடி பாரு. ஸ்வேதா, இங்க ஒரு காயின் இருக்கு. ஸ்வேதா, இங்கே இன்னொரு காயின் இருக்குடி. யாரும் தொடாதீங்க, தொடாதீங்க, அப்படியே இருங்க. நான் தான் சொன்னேனே ஸ்வேதா, இந்த காயின் விளையாட்டே வேண்டான்னு. நீ தான் கேட்கவே மாட்டேங்க. இதுல எந்த காயின் எனக்கு துரோகம் பண்ணுச்சு? இதுல எந்த காயின்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. நவம்பர் 17ஆம் தேதி முத்தரசனுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும். நீ என்ன முயற்சி பண்ணாலும் அதை தடுக்கவே முடியாது. நவம்பர் 17ஆம் தேதி முத்தரசனுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கும். நடந்தே தீரும். நீ சுட்டாலும் சரி, நெருப்புல போட்டு எரிச்சாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி, எப்பவுமே இதுதான் என்னோட பதிலா வரும். மாறாது, மாறாது, மாறவே மாறாது. இது பிரபஞ்சத்தால் எழுதி வைத்த மாறாத விதி. அந்த தீயில நவம்பர் மாசத்தை சேர்ந்த அத்தனை தேதிகளையும் இதுல போட போறேன். எல்லா தேதிகளும் எரிஞ்சு போயிட்டா அது பொய்ன்னு அர்த்தம். இல்லனா என்ன ஆகும்? அத பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். இந்த தீ நமக்கு காமிக்கிற தேதி நவம்பர் 17. அந்த மாதிரி அப்படி எதுவுமே நடந்துடக்கூடாது. நீங்க தான் உதவி செய்யணும்.
அதே நவம்பர் 17ஆம் தேதி முத்தரசனுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீ செய். எந்த மாதிரி தடங்கல்கள் வந்தாலும் அதை நாம பார்த்துக்கலாம். சரி குருஜி, நான் பாத்துக்கிறேன். உடனே ஏற்பாடுகள் செஞ்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன். சரிம்மா. சரி குருஜி, நாங்க கிளம்புறோம். நம்பிக்கையோட போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ ரொம்ப ஆசைப்படுவியே உன் முத்து மாமா. அந்த முத்து மாமாவுக்கும் உன் ஸ்வேதா அக்காவுக்கும் கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுல்ல? அதுக்கான நிச்சயதார்த்தம் தான் இப்ப நடக்க போகுது. முதல்ல அலறத நிறுத்து. அவங்க சொல்றதுல எதுவும் நடக்காது. எல்லாம் உனக்கு சாதகமாக தான் நடக்கும். நம்பு. அந்த ஆத்தாவை நம்புமா. அவனை அப்படியெல்லாம் கைவிட்ட மாட்டான். உனக்கும் மாமனுக்கு தான் கல்யாணம் நடக்கும். புரியுதா? என்ன மருது, ஊருக்காரங்க இவ்வளவு பேர் தான் வந்திருக்காங்களா? காசை வாங்கிட்டு பாதி பேர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. ஊரோட ஆதரவு நமக்கு இருக்கணும் மருது. ஊரோட ஆதரவுல பாதி ஆதரவு நமக்கு இருக்குன்னு மாமா முன்னாடி காமிச்சாகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி ஸ்வேதா, கவலைப்படாத. சரி, நான் போய் மாமாவை கூட்டிட்டு வரேன். நமக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் கூட நடந்து முடிஞ்சிடுச்சு. என்ன பண்றது? அதான் செல்லாத கல்யாணமா போயிடுச்சே. அந்த மாதிரி தான் நமக்கு நடந்த நிச்சயதார்த்தம் கூட. முடிஞ்சதை எதையுமே நினைக்காம நாம புதுசா எல்லாத்தையுமே நடத்திக்கலாம். அதான் சிறப்பா இருக்கும். வாங்க மாமா, கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க. இந்த தடவை உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்துடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. உனக்கும் ஸ்வேதாக்கும் நடக்க போற கல்யாணத்தை பார்த்தா போதும்பா. அதுக்காக தான் இந்த உயிரையே தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். சித்தி, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற? நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன். நீ உட்காரு. சுபமஸ்து. அன்புடையீர், நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி, ஆங்கிலம் நவம்பர் 17ஆம் தேதி 17/11/2019 ஞாயிற்றுக்கிழமை பஞ்சமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை மணி 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் சுபமுகூர்த்த வேளையில் திருநிறை செல்வன் முத்தரசனுக்கும் திருநிறை செல்வி ஸ்வேதாவிற்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. தாங்கள் தங்கள் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சுபமஸ்து. இந்தாங்கோ, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இவங்கெல்லாம் ஸ்வேதா கிட்ட காசு வாங்கிட்டு வந்திருக்கிற கூட்டம். ஊர் அப்பவும் உன் பக்கம்தான். அது உனக்கு தெரியும்ல. அந்த ஸ்வேதா நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் ஒன்றும் நடக்காது. கல்யாணம்னு நடந்தா அது உனக்கும் மாமனுக்கும் மட்டும்தான் நடக்கும். மறுபடியும் சொல்றேன், அதை நடத்தி வைக்க நான் இருக்கேன். என்ன நம்பு. வெண்ணிலா அந்த ஆத்தாவோட பொண்ணு. அந்த ஆத்தாவோட அருள் அவளுக்கு பரிபூர்ணமா இருக்கு. அவ ஒண்ணு வெண்ணிலாவை அப்படி கைவிட்ட மாட்டான். அதனால நீங்க எல்லாம் சேர்ந்து வேற எதை பத்தியும் யோசிக்காம ஊர் பொதுவுல கல்யாணத்துக்கு ஒரு முகூர்த்த தேதி குறிங்க. தாராளமா முகூர்த்த தேதிகளை போட்டு குலுக்கி அதுல இருந்து ஒரு தேதி எடுத்து முடிச்சிட்டா போச்சு. அதே நாள்ல கல்யாணத்துக்கான ஏற்பாடையும் பண்ணிடுவோம். அந்த காலண்டர் எடுங்கப்பா. அதுக்கு அவசியமே இல்லை.
இந்த மாசத்துல இருக்கிற மூர்த்த தேதியெல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி சுருட்டி கொண்டு வந்திருக்கேன். இதுல ஏதாவது ஒன்று அந்த சின்ன பையனை விட்டு எடுக்க சொல்லுங்க. இந்தம்மா அவங்க கிட்ட கொடு. அண்ணா வேற தேதி ஏதாவது வந்துட்டா? கார்த்திக், எது எடுத்தாலும் நவம்பர் 17 தான் வரும். எல்லா சீட்லையும் அதான் எழுதியிருக்கேன். அவங்க கல்யாணத்துக்கு குறிச்சா அதே தேதி தான் வந்திருக்கு. அதாங்க இதுல இருந்தே தெரியல. அதே நவம்பர் 17 வெண்ணிலாவோட கல்யாணம் நடக்கணும், முத்தரசனோட. அது நடக்கும், நம்புங்க. நம்பி அதுக்கான ஏற்பாட்டை நம்ம பண்ணலாம். ஏப்பா அது சரியா வருமா? அது தெரிஞ்சதுன்னா ஸ்வேதா சண்டைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காப்பா. அவன் சண்டைக்கு வரல, அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நம்ம ஏற்பாட்டை பண்ணலாம். அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறது அது பாட்டு நடக்கட்டும். ஐயா, இந்த ஊரில் இருக்கிறவங்க சில பேர் ஸ்வேதா கொடுக்குற பணத்துக்கு வேலை போயிருக்காங்க. அந்த சில பேர் பணம் வாங்கினதெல்லாம் அவன் நம்ம இந்த ஊரே அவளை கடுமையாக இருக்கு நம்பிட்டு இருக்கா. அவன் நினப்பு தப்பு, நம்ம அவளுக்கு காட்டணும். வெண்ணிலாவுக்கு எது நல்லதோ அதை செய்வோம். அவளை விட்டு கொடுத்துட மாட்டோம். நீங்க தைரியமா போங்க தம்பி. ரொம்ப நன்றிங்க. வாங்க வாங்க வாங்க. அந்த ஸ்வேதா உங்க உதவியோட தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுங்க. அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னது? மன்னிச்சுக்கோங்க ஐயா, எல்லாமே எனக்கு தெரியும். நாங்களும் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கோம். தயவு செஞ்சு முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. குருஜி, நீங்க இந்த உதவி பண்ணுவீங்களா இல்லையான்னு எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு என் முத்து மாமா வேணும். அவர் இல்லைன்னா சத்தியமா உயிரோட இருக்க மாட்டேன். முதல்ல எந்திரிமா. நீங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, கடன் பட்டிருக்கீங்க, எல்லாம் சரி. அதனால நீங்களா எதுவும் செய்ய வேண்டாங்கய்யா. நான் ஒன்று சொல்கிறேன், அதை நீங்கள் கேட்டு அது உங்களுக்கு சரின்னு பட்டா அதை எங்களுக்காக செய்யுங்க. ஸ்வேதாவுக்காக நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன். அதுக்கு பிராயச்சித்தமா இந்த ஒரே ஒரு தடவை வெண்ணிலாவுக்கு ஆதரவா ஒரே ஒரு நல்ல விஷயம் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி, என்ன பண்ணும் சொல்லுங்க. சரி, அப்ப நீங்க ஒரு ஆளை ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஸ்வேதா கிட்ட நான் பேசுறேன். ரொம்ப நன்றி சாமி. உன் கண்ணீர் தாமா என் மனசை மாத்திருச்சு. உங்ககிட்ட உண்மை இருக்கு. நீ நினைச்சதெல்லாம் நடக்குமா? போயிட்டு வா, நல்லதே நடக்கும். நல்லா இருங்க. வரேங்க. என்னடா ஒருத்தனை மூடி வச்சுக்கிட்டு வித்த காட்டுறேன்னு பாக்குறீங்களா? இவன் போர்வைக்குள்ள இருந்தாலும் வெளியில நடக்கிறத கரெக்டா சொல்லுவான். இன்னைக்கு வந்திருக்க எல்லாரும் தர்ம பிரபுகளாக தான பிரபுகளா வந்திருக்காங்க. அவங்களால இன்னைக்கு நாம வயிறார சாப்பிட போறோம்னு தெரியுது. அது எனக்கே தெரியுமே. ஏன்னா கூடி நிக்கிறவங்க சாதாரண புண்ணியவான்கள் இல்ல, மகா புண்ணியவான்கள். அவங்க நல்ல மனசை பாராட்டி நாம என்ன பண்றோம்னா 48 நாட்கள் பூஜையில வச்சு மந்திரிச்ச தாயத்தை இலவசமா கொடுக்க போறோம். இலவசமா கொடுக்க போறோம். இலவசமா கொடுக்க போறோம். இலவசமா கொடுக்க போறோம். நிறைய பேர் தாயத்தை வாங்கிட்டு இந்த கூட்டத்தில இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுன்னு விளக்கமா சொல்லு. தாயத்தை வாங்கிட்டு ஓடி போக நினைக்கிறவங்களுக்கு வாயில, மூக்குல, காதுல, நவ துவாரத்துல இருந்து ரத்தம் வரும். அதுக்கு என்ன பண்ணணும்? பணம் போடணும். பணம் போடணும். இதென்னப்பா அநியாயமா இருக்கு? இலவசமா கொடுக்குறேன்னு தானே சொன்னேன். அதானே இலவசம்னு சொல்லிட்டு இப்ப காசு கேக்குறீங்க? நான் ஏமாத்தல, நான் இலவசமா தான் கொடுக்குறேன்னு சொல்றேன். ஆனா இந்த காட்டேரி காசு கேக்குதப்பா, நான் என்ன பண்ணட்டும்? ஆமா சாமி, ரத்த காட்டேரி காவு கேக்குது, காவு கேக்குது.
ராஜா மட்டும் எல்லாத்தையும் கேட்டுட்டு நைஸா விலக பாக்குறாரு. அவருக்கு என்ன நடக்கும்? இப்ப பாருங்க என்ன ஆகும்னு. காசு போட்ட மகாராசெல்லாம் நல்லா இருங்க. எங்க வீட்டுல இன்னைக்கு உங்க பேரை சொல்லி வயிறார சாப்பிடுறோம். போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. ஆஹா எல்லாம் போயிட்டாங்க. டேய் டேய் எந்திரா, மூட்டையை கட்டுறா மூட்டையை கட்டுறா. டேய் வாடா போலாம். இதோ வந்துட்டேனே. என்ன தெரியல மலை அண்ணாமலை. ஏன் அண்ணாமலை நல்லா இருக்கியாப்பா? நான் நல்லா இருக்கேன். டேய் நான் உன்னை தேடிதாண்டா சுத்திட்டு இருக்கேன். நீ என்னடா இந்த கெட்டப்ல இருக்க? என்ன டேய் நீ இன்னும் திருந்தவே இல்லையாடா? நம்ம காமிக்கிற வித்தியை பார்த்துட்டு சும்மா போனா தப்பு இல்ல, உழைக்கிறதுக்கு கூலி கொடுக்கணும்ல. இதுல என்னப்பா தப்பு இருக்கு? கார்த்தி கேட்டியா? இவன் உழைச்சு சம்பாதிக்கிறான். டேய் நீ ஏமாத்தி பொழப்பு நடத்துறது என் கண்ணால பாத்திருக்கோம். எங்க கிட்டே உழைச்சு சம்பாதிக்கிறேன்னு போய் சொல்றியா? ஏமாந்து போறதுக்குனே வந்திருக்கவங்க கிட்ட ஏமாத்துறதுல என்னப்பா தப்பு இருக்கு? சரி சரி வந்த விஷயத்த சொல்லுப்பா. ஒண்ணு இல்லடா மாப்ள, நீ அர்ஜென்ட்டா ஒரு சாமி ரோசம் போடணும். எங்க போடணும்? யாருகிட்ட என்ன பேசணும்னு சொல்லு. ஸ்கிரிப்ட கரெக்டா கொடு, மத்தத நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஆமா துட்டு எவ்வளவுப்பா கிடைக்கும்? டேய் நிறைய கிடைக்கும்டா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா இன்னும் நான் நிறைய மேல போட்டு தரேன். சரியா? சரி. உங்க கல்யாணம் குறிச்ச தேதியில நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசா வரல. ஐயோ என்ன என்ன குருஜி சொல்றீங்க? நான் உங்களை நம்பிதான் இதுல இறங்கி இருக்கேன். இப்ப போய் திடீர்னு இப்படி சொல்றீங்க நீங்க. நான் என்ன பண்றது இப்போ? இல்ல பயப்படாத, உனக்கு உதவி பண்றதுக்கு தானே நான் இருக்கேன். நான் வந்தா சில சிக்கல்கள் நேரிடும். அதனால அவரை மட்டும் நான் உன் வீட்டுக்கு அனுப்புறேன். அவர்கிட்ட உன் கல்யாணத்தை பத்தின என்னென்ன விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நீ கேட்டுக்கோ. அவரு சொல்றத மட்டும் கேட்டு நடமா. சரி குருஜி, நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. ரோட் ரோலரு என்ன முறைக்கிற? யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸ்வேதா கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காக ஒரு பெரிய சாமியாரு ஆசிரமத்துல இருந்து வராரு. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போதுமா? இவ்வளவுதான விஷயம். சாமிஜி வராரு, நான் கூட ஏதோ டெல்லியில இருந்து மோடிஜி வராருன்னு நினைச்சேன். வாடா கார்த்தி நம்ம வேலையை பார்க்கலாம். நீங்களே வெயிட் பண்ணி பாருங்க. ஹரஹர மகாதேவகி. ஆஹா வீட்டுடைய வாசனையே அருமையாக இருக்கிறது. அது ஒண்ணு இல்ல சாமிஜி, முறுக்கத்துல முருங்கக்காய் குழம்பும் மல்லிகைப்பூ இட்லியும் கும்முன்னு இருக்கும். சாப்பிடுறீங்களா? பேசாம இருக்க மாட்டீங்களா? சாமி கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? வேற எப்படி பேசுறது? வாங்க சாமி மேல போலாம். அதற்கு உனக்கு இன்னும் வயது இருக்கின்றது குழந்தாய். ஏன் அதற்குள் அவசரப்படுகின்றாய்? ஐயோ சாமி, நான் மேலனதும் அந்த மேல சொல்ல, இந்த மாடி மேல சொன்ன நானு. ஓ மாடி மேலையா? போகலாம் போகலாம். போங்க போங்க போங்க. லேசுப்பட்டவனா இந்த குரங்குமணி சாதாரணமாவே வித்த காட்டுவான். இப்ப இந்த 3 பொண்ணுங்க நடுவுல என்ன பண்ண போறோம்னா? ஸ்வேதா காளி. இதுல ஸ்வேதாங்கிறது நான் தான் சாமி. ஆஹா நல்ல ஃபிகரா இருக்காளே. உன்னுடைய தேவை என்ன என்று சொல்லு. வர நவம்பர் 17ஆம் தேதி எனக்கும் என் முத்தரச மாமாவுக்கும் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிருக்கோம். அந்த நாள்ல கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு நிறைய தடைகள் கொண்டு வரணும்னு எனக்கு எதிரானவங்க திட்டம் போடுறாங்க. நீங்க தான் அதெல்லாம் முறியடிச்சு எப்படியாவது அதே நாள்ல எங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு தரணும் சாமி. என்ன சாமி இது? அரிசி நெருப்புக்குள்ள விழுந்துருச்சு. இது சொல்லும் விஷயம் என்னவென்று எனக்கு தோன்றுகிறது என்றால், முதல் மனைவி நெருப்பில் எரிந்து
இறந்திருக்க வாய்ப்பிருக்கின்றது. கரெக்டா சொல்லிட்டீங்க சாமி, அப்படிதான் ஆச்சு. ஸ்வேதா, இவர் உண்மையிலே பெரிய ஆளுதான். இப்பொழுது இரண்டாவது கல்யாணத்தை பற்றி பார்ப்போம். என்னம்மா இது? கடவுள் உனக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய விஷயத்தை காட்டவே இல்லை அம்மா. ஏதோ உன் பூர்வ ஜென்மத்து புண்ணியம், உன் அப்பா அம்மா செய்த புண்ணியமும் இந்த கல்யாணம் நடக்காமல் பண்ணியிருக்கின்றது. இந்த கல்யாணம் இந்நேரம் நடந்திருந்தால் நீ செத்து உன்னை பதச்ச இடத்துல புல் பூண்டு முளைச்சிருக்கும்மா. அப்போ என் மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னதான் வழி? மூன்றாவது திருமணம் நிலைக்குதான்னு பாப்போம். மூணாவதா? பம் சும் கும் ரம் பம் சும் கும் ரம். உங்க மாமாவுக்கு மூன்றாவது கல்யாணம் தான் நிலைக்க வாய்ப்பிருக்கின்றது. அதனால் நீ வேற யாரையாவது முத்தரசனுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைத்துவிடு. மூன்றாவதாக நீ முத்தரசனை திருமணம் செய்து கொண்டால் உன்னுடைய ஆயுளும் நீடித்திருக்கும், நீயும் சந்தோஷமாக இருப்பாய். என்னது? நான் என் மாமாவுக்கு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? அது நடக்கவே நடக்காது. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன்கிட்டயே அப்படி சொல்லுவீங்க நீங்க? உங்களை நான் இன்னும் என்ன ஸ்வேதா பண்ற நீ? ஸ்வேதா வேண்டாம். ஏய் சுமாரே. என்ன இது? நான் இறைவனுடைய திருநாமத்தை தினமும் சொல்பவன். என் நெற்றியில் துப்பாக்கியை வைத்தால் என்ன அர்த்தம்? டேய், பயப்படாத பயப்படாத பயப்படாத. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா ரத்தம் கக்கி செத்துருவீங்க. டேய், இப்ப நீ திருவிதக்காரன் இல்லடா, சாமியார். சாமியார் மாதிரி பேசு. ஏய் ஸ்வேதா, ஸ்வேதா லூசா நீ? சாமியார் அப்புறம் சாப விட்டுருவாரு. இப்பவே ரத்தம் கக்கி செத்துருவீங்கிறாரு. பயமா இருக்குடி, பேசாம இருடி. இங்க பாருங்க சாமி, நீங்க சொல்ற மத்த விஷயம் எதுவா இருந்தாலும் நான் சம்மதிக்கிறேன். ஆனா என் மாமாவுக்கு என்னால வேற பொண்ண ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதிக்கவே முடியாது. உனக்கு முன்னாலே உன் மாமனை சிறு வயதிலிருந்து அவர் ஞாபகமாகவே இருந்து அவரையே உயிராக நினைத்து கட்டிக்கொண்டால் அவரை தான் கட்டிக்கொள்வேன் என்று யாராவது இருக்கிறார்களா? ஆமா சாமி, வெண்ணிலான்னு ஒருத்தி இந்த வீட்லயே இருக்கா. அவதான் என்னோட பெரிய பிரச்சனையே. இப்பொழுது புரிகிறது. அவளுடைய நினைப்புதான் அவள் உன் மாமா மீது வைத்திருக்கின்ற தீராத காதல் ஆசையால் தான் உன் மாமாவை கிடைக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சொல்லுவதை கேள். அந்த பொண்ணு உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் உனக்கு கல்யாண பாக்கியமே கிடையாது. சாமி, நானும் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஆஹா, பெரிய கொலகாரியா இருப்பா போல இருக்கே. நம்ம நெத்தில துப்பாக்கிய வச்சா பல தடவை வெண்ணிலாவை கொலை பண்ண முயற்சி பண்ணு ஒப்புதல் வாக்குமூலமே கொடுக்கிறாளே. முத்தரசனுக்கு நீ கல்யாணம் பண்ணி வைத்தாலே விதியின்படி அவள் இறந்து விடுவாள். அதைத்தான் நாம் பார்த்தோமே. இதுக்கு பதிலா நீங்க எப்பேற்பட்ட பரிகாரத்தை சொன்னாலும் நான் செய்றேன். நீங்க சொல்லுங்க. சரி அம்மா, மறுபடியும் ஒரு பூஜை செய்து பார்ப்போம். அப்ப அதுக்கு முன்னால நீ சொல்ற மாதிரி சில பரிகாரங்களை நான் சொல்கின்றேன். அதை நீ செய்து முடி. அதற்கப்புறம் அந்த பூஜையின் முடிவில் என்ன விடை கிடைக்கிறது என்று பார்ப்போம். சரி சாமி. ஈரத்தலையுடன் வீட்டை சுற்றி அடிப்பிரதர்சனம் செய்துவிட்டு சாம்பிராணி புகையால் கூந்தலை காய வைத்துவிட்டு பூஜைக்கு தயாராக இருக்கும் என் முன்னால் அமர்ந்து என்னுடன் பூஜையில் கலந்து கொள். அந்த பூஜையில்
நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். சரி சாமி,